எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ பாரு வித் லவ் அண்ட் கன்சர்ன். முன்னொரு நாளில் நான் ஒரு பறவை, அழகிய காடு. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வீடியோ ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என்னோட லைஃபோட நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஸோ ஸ்டார்ட்னு சொல்கிறத விட ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய கரியர் பிரேக், நான் வந்து ஒரு சில ரீசன்ஸ்க்காக என்னோடய பிரேக் வந்து எடுத்தேன். கரியர் பிரேக்குக்கான பர்பஸ் வந்து ஓவர். ஸோ சரி ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம கரியரை அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம், ஜாப்லாம் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏன் கரியர் பிரேக் எடுத்தேன் அப்படின்றத உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னோடய டெலிவரிக்காக தாங்க நான் ஃபஸ்ட்டு பிரேக் வந்து நான் எடுத்தேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு 2 months ஜாப் போயிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ப்ரெக்னென்சியில் வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்தது. ஸோ க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நிறையா ட்ராவல் பண்ணக்கூடாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன தோணும், நம்மளோட பேபி தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும் இல்லைங்களா. சரி ஓகே, நம்ம அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசித்தேன். ஏன்னா என்னோடய ட்ராவல் வந்து டெய்லி ஒரு மார்னிங் 1.5 hours, ஈவினிங் 1.5 hours, ஆல்மோஸ்ட் 3 hours டெய்லி நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணணும். அதுவும் ஒரே டிரான்ஸ்போர்ட் என் டு என் கிடையாது. ஸோ இங்கேருந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் போய் ஒரு மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சா அங்கேருந்து மறுபடியும் லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி உள்ளே போகணும் நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு. ஸோ வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மாறி மாறி இருக்கிறதுனால நமக்கு ஹெல்த்துக்கும் சரி, நம்ம பேபி ஹெல்த்துக்கும் இது சரியாக இருக்காது அப்படின்னு யோசிச்சு தான் வந்து அந்த முடிவை இப்போ எடுத்தது. வீட்டிலேயே இருந்து என்னோட ப்ரெக்னன்சி டைமை நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். ஸோ நல்லபடியாக டெலிவரி முடிஞ்சது. டெலிவரி முடிச்சுட்டு சரி ஓகே ஒரு 6 months நம்ம பாப்பா பார்த்துட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ கரெக்டாக அந்த வருஷம் தான் லாக்டவுன் 2020. ஆல்ரெடி ஜாபில் இருக்கவங்களுக்கே நிறைய பேர் ஜாப் வந்து போயிட்டு இருந்தது, நிறையா ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இந்த லாக்டவுன்லாம் முடியட்டும், அதுக்குள்ள நம்ம பாப்பாவும் கொஞ்சம் வளர்ந்துருவாங்க, ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாக்டவுன் டைமில் வேறு எதுவும் பண்ணல, ஜஸ்ட் என்னோட மதர்ஹுட்டை வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ என் பேபியவே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட அந்த டைம் வந்து போச்சுங்க. சரி ஓகே, பாப்பாவுக்கு 2 years ஆச்சு, நம்ம வந்து எதுனா ஒன்று பண்ணணும், இப்போ பிரேக் ஆயிடுச்சு 3 years. ஸோ கரண்ட் ஸ்கில் எதுனா ஒன்று லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு கோர்ஸ் வந்து பண்ணேன். அந்த கோர்ஸ் முடிக்க போகிற டைமில் என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சி. ஓகேங்களா, சரி ஓகே, இப்போ 2 பேரும் சேர்த்து ஒன்றா வளர்த்துட்டு ஒரு 4 yearsக்கு அப்புறமா ஒட்டுக்கா வந்து 2 பேர் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம கரியரை பில்ட் பண்ணலாம், மறுபடியும் நம்ம பிரேக் எடுத்துகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு குவிட் பண்ணாங்க. ஸோ இது கரெக்டாக கோர்ஸ் முடித்த டைமில் வந்துட்டு அந்த மாதிரி ஆச்சு, குவிட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கோர்ஸ் மட்டும் படித்தேன், பேசிக் டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் இந்த டாபிக் இது இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து தெரியும், அந்தளவுக்கு படிச்சுட்டு குவிட் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சி அதுவும் முடிஞ்சது. செகண்ட் ப்ரெக்னன்சி முடிஞ்சு ஒரு 1 yearக்கு அப்புறமா சரி ஓகே இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட். நம்ம ஒரு 1 year வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி நம்மளோட ஸ்கில்ஸ்லாம் நல்லா லேர்ன் பண்ணி நம்ம அப்டேட்டடாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லாக்டவுனுக்கு அப்புறமா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இல்லை ஹைப்ரிட் ஜாப் அந்த மாதிரி கிடைக்குது. இல்லை நம்ம நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணோம் அப்படின்னா டே டைமில் பசங்களுக்கு நம்ம டேக் கேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட் டைமில் பார்த்துக்கிட்டா நம்ம நைட் டைம் ஜாப் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்துட்டு மறுபடியும் அதே டெஸ்டிங் ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டாபிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ அது ரிலேட்டடாக இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டைம் வந்து அந்த டாபிக்ஸோடு சேர்த்து ப்ராஜெக்ட் பண்ணவும் கற்றுக்கிட்டேன். ஸோ சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நானே இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரியான ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒன்று ஆச்சுங்க. ஸோ சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஓகே சர்ஜரி பண்ணால், ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த சர்ஜரி ஃபெயிலியரில் முடிஞ்சிச்சு. ஒரு 2 months ரொம்பவே கஷ்டப்பட்டேன். மறுபடியும் அதே சர்ஜரியை ரிப்பேர் பண்ணி அகைன் அது இன்னொரு சர்ஜரினே தான் சொல்லணும். அதே ஃபஸ்ட் சர்ஜரிக்கு என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான் இன்னொரு டைம் பண்ணி ஸோ 2 சர்ஜரி ஆச்சு. ஓகே, ஹெல்த்தில் ஒரு சரியான அடி விழுந்துருச்சு. இந்த டைம் கண்டிப்பாக பிரேக் எனக்கு தேவை. ஸோ நான் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் என்னோட கரியரை நான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன். சரி ஓகே, நம்ம உடம்பை செட் பண்ணலாம், நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பசங்களும் ஒரு 3-4 years ஆகிரும், நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பாடியை என்னோட ஃபிசிக்கை வந்து நான் டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ சர்ஜரிக்கு அப்புறமா ப்ராப்பராக 3 months ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணேன்.
ஸோ சூப்பராக வந்துட்டு நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணி எனக்கு நானே டயட் கஸ்டமைஸ் பண்ணி அந்த டைமில் வந்து என்னோட பாப்பாவுக்கு பார்த்தோன்னா ரொம்ப குட்டி குழந்தை. ஸோ டே டைமில் நான் தான் தனியாக பார்த்துக்கணும். ஸோ அவங்களை விட்டுட்டு என்னால் ஜிம்முக்கு போக முடியாது, வெளியில் போக முடியாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன டிபெண்ட் பண்ணியே இருந்தாங்க. ஸோ வீட்டில் அவங்க தூங்குற டைமே வந்துட்டு நான் வீட்டுக்குள்ளேயே நான் என்னால் முடிஞ்சளவு வாக்கிங், சின்ன சின்ன எக்ஸசைசஸ்லாம் பண்ணி டயட்டை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. டயட் ஃபோக்கஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 32 kgs வெயிட் கம்மி பண்ணேன். ஸோ பேக் டு ஃபார்முக்கு வந்தேன். அப்போ வந்து எனக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட 2வது குழந்தையும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ ப்ரீகேஜி ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ என்னோட ஹெல்த்தையும் நான் இந்த 1 இயரில் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரெடியாக இருக்கேன் என்னோட பேட்டில், என்னோட நியூ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஆல்ரெடி 2 times வந்து அந்த கோர்ஸ் வந்து படிச்சுட்டேன், கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் அதுலேயே இன்டெப்த்தாக அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதுதான் அது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நான் படித்தது இதில் இருக்குது. ஸோ அடுத்து நான் படித்தது ஃபுல்லாக இதில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், நானே ஃபுல்லாக ஹேண்ட் நோட்ஸ் எழுதி ரொம்ப சின்சியராக படித்தேன். ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ரொம்பவே யோசிப்பேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் என்னால் முடிஞ்ச 100% கொடுத்து அதில் சக்ஸஸ் பார்க்கணுன்னு நினைப்பேன். ஸோ படிக்கும்போது நான் ரொம்ப நல்லாவே படித்தேன். ஸோ நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 1 or 2 weeks வந்துட்டு ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஓன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அதை நம்மளே பர்சனலாக சால்வ் பண்ணும்போது நமக்கு இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2025 எண்டில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் நம்ம ரவுண்டாக சொல்லலாம் ஒரு 50 days நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இயர் முடிகிறதுக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ நம்ம யூஸ்வலாக ஒரு மூவி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் போரிங்காக இருக்குது, கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த சுமாராக இருந்ததையும் ரொம்ப போரிங்காக இருந்த பாட்டெல்லாம் மறந்துட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பர்ப்பா, படம் சூப்பர் அப்படின்ற கிளைமேக்ஸ் தான் நம்ம மனசில் நிற்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த கிளைமேக்ஸ், இந்த லாஸ்ட் 50 days வந்துட்டு சூப்பராக பிளான் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ இதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா கம்மிங் 2026 வந்து கண்டிப்பாக என்னால் பெட்டராக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த டெசிஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 50 daysல வந்துட்டு ஃபஸ்ட்டு 20 days வந்து என்னோட ஓன் ப்ரிப்பரேஷனுக்காக பிளான் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடுத்து அதோட பேசிக்லேருந்து அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு 30 days நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி ஒரு ஜாப் போர்ட்டலில் போயிட்டு ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஸோ அது கூடவே ப்ராஜெக்ட்டு நமக்கு நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட்லி அப்டேட்டடாக இருக்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டால் நம்மளால ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும். ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம படித்து சொல்கிறத விட அதை நம்ம ஒர்க் பண்ணி அதில் ரியல் டைம் எக்ஸாம்பிள்லாம் தெரிஞ்சு அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நம்ம இன்டர்வியூஸ் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு யூடியூப்லேயும் சரி கூகுள்லேயும் சரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எடுத்துட்டு அது ரிலேட்டட் டெய்லி ஒர்க் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 1/2 hour வந்துட்டு நம்ம ஜாப் சர்ச் பண்ணலாம். மோஸ்ட்லி என்னோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்க போதுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைச்சா ரொம்பவே சூப்பர். இல்லை ஹைப்ரிட் வீக்லி 1 day or 2 days வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால் அது கூட அக்செப்டபிள். நம்ம அதுக்கான ஆல்டர்னேட் பிளான் யோசிக்கலாம். இல்லை நைட் ஷிஃப்ட்னா கூட ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ப்ரையாரிட்டிஸ். இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஜாப் வந்து தேடணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 50 days-ஐ பிளான் பண்ணி எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணி நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ இதையே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ண இன்ட்ரோ வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்துட்டு எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா யூடியூப் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்தது. நிறைய இடத்துல நான் தொலைஞ்சு போக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த இடத்துல இருந்து என்னை மீட்டு இல்லை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் லைஃப் இருக்குது அப்படின்னு எனக்கு இன்னொரு பக்கத்தை வந்து காட்டுச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன், நான் என்னோட க்ரோத்துக்காக நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது மேபி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கலாம். நீங்களும் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ரிலேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓகே அதை பிரேக் பண்ணி உங்களோட க்ரோத்துக்கான ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் என்னோட இந்த செல்ஃப் க்ரோத் அண்ட் லேர்னிங் ஜேர்னியில் உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு இந்த ஜேர்னி பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் கையில் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கோர்ஸ் படித்தேன், பிரேக்கு.
செகண்ட் டைம் கோர்ஸ் படித்தேன், பிரேக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ட் டைம் கையில் எடுத்திருக்கேன். இந்த டைம் வந்து கிவ் அப் பண்ணுறது ஐடியாவே இல்லை. கண்டிப்பாக அந்த டைம் சக்ஸஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நான் ஏன் இப்படி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக எனக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குங்க. நான் தனியாக ஒரு விஷயத்த பண்ணும்போது சின்ன சின்னதாக ஒரு லேசினஸ் வரலாம், டக்குன்னு கிவ் அப் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நான் கமிட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுனா ஒரு ஐடியாஸ் இருக்கலாம். உங்கள் கரியர் ரீஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்குன்னு ஒரு ஓன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கலாம். இல்லை நீங்கள் எதுனா கோர்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி கிராக் பண்ணலாம், எப்படி டைவர்ட் பண்ணாமல் படிக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி எந்த ஒரு விஷயம் உங்கள் மனசில் போயிட்டே இருந்தாலும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சுட்டே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அது திங்கிங் ப்ராசஸ், அது ஓவர் திங்கிங்கில் போயிட்டு நம்ம அந்த விஷயத்த பண்ணாமலே கிவ் அப் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக எப்படி நடந்துருமோன்னு யோசிக்கும் போது நம்ம அது கூடவே வந்து ஃபியர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஃபியரோட அணுகும்போது நம்ம 100% ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்து நான் பயந்துருவேன். பயப்படும் போது நம்மளோட 100% எஃபோர்ட் போட்டு அதுக்காக ப்ரிப்பரேஷன் கொடுக்க முடியாது, அதை நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய அடி வாங்கிட்டேன். அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்க கூட ஒவ்வொன்றா ஷேர் பண்ண போகிறேன். எந்த ஒரு பயமும் இல்லாமல் இனிமேல் வர ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்பையும் வந்துட்டு தெளிவாக நிதானமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொன்றும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத என்னோட ஆசை. ஸோ என்னோட இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆசைகளை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நீங்கள் இதனால் பிரேக் எடுத்தீங்க, ஸோ நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கான சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் இயரை வந்து சூப்பராக பிளான் பண்ணி தெளிவாக அடித்து தூக்குறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மைண்டில் ஒரு சூப்பரான பிளான் இருக்குது அப்படின்னா இப்போ இருந்தே கம்மிங் நியூ இயர்க்காக ரெடி ஆகுங்க. இப்போவே ஆக்ஷனில் இறங்குங்க. கண்டிப்பாக 2026 உங்களோடதாக தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாரும் ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க. ஸோ நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சம்ஹவ் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது, உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். For more learning and self-growth related videos, subscribe to my channel. It's me, Paru. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் டாடா பாய். யோசிச்சுட்டே இருக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. மக மரி மகரி சனிரேச பமக மத மகரி சனிரிசா